பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு ஆணின் ஜாதகம் கேள்விக்கு வந்துள்ளது. இந்த ஜாதகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். அதாவது இவரோட கேள்வி என்று பார்க்கும்போது, அதாவது சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளது. சொந்த தொழில் எப்போது செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. அடுத்தது மனைவியின் ஆரோக்கிய நிலை, குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் அப்படிங்கிறத ஒரு 3 கேள்வி வச்சிருக்கார் ஜாதகர். 3/8/1976 பிறந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்த ஒரு ஜாதகர். இந்த ஜாதகரோட வயசு என்று பார்க்கும்போது 49 வயசு நடப்பு. இப்போது 49 வயசு நடக்குது இந்த ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது மிதுன லக்கினத்தில் பிறந்துள்ளார். மிதுன லக்கினம். ராசி என்று பார்க்கும்போது துலா ராசி. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். பிறக்கும்போது ராகு மகாதிசை 3 வருஷம் 7 மாதம் 17 நாள் இருப்பு. அடுத்து வரக்கூடிய குரு மகாதிசை 16 வருஷம், சனி மகாதிசை 19 வருஷம். இப்போ புதன் மகாதிசையில் ராகு புத்தி நடக்குது இந்த ஜாதகத்துக்கு. தற்போது இந்த ராகு புத்தி என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு 2027 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த புத்தி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, மிதுன லக்கினத்துக்கு ராகு பகவான் எங்கே இருக்கார்? பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் யாரோட சேர்ந்திருக்கார் என்று பார்க்கும்போது சந்திரனோட சேர்ந்திருக்கார். சந்திரன் ராகு சேர்க்கை. சந்திரன் ராகு சேர்க்கைனா இருக்கிறத வந்து பெருசுபடுத்தலாமா, ஏதாச்சும் செஞ்சு, ஏன்னா தனக்காரகனும் ராகுங்கிற ஒரு ஆசைக்காரகனும், பேராசைக்காரன். இவன் ஆசைக்காரனோட ராகுங்கிற கிரகம் ஒரு பேராசை பிடிச்சதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஆள் மனசில் இந்த ஆசைகள் இந்த ஜாதகத்துக்கு எழக்கூடும் வச்சுக்கலே வரும். ஏன்னா ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம். ஆனால் கடைசியில் அது பெருமாண்டமாக ஆக்கிரும்னு யாருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை வந்து ஒரு சிறப்பான்னு பார்த்து சிறப்பு இல்லை ஜாதகத்துக்கு. அதாவது சுவாதி 4 சந்திர பகவான் உட்காந்து, ராகு பகவான் வந்து சுவாதி 3 உட்காந்துருக்காங்க. சந்திரன் ராகு சேர்க்கை இது ஒரு கிரகண தோஷம்னே சொல்லலாம் அப்படிங்கிற தன்மை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆசைகள் அதிகமாக எவ்வளோதான் நமக்கு இருந்தாலும் பத்துலின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும், இன்னும் ஏதாச்சும் பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஆள் மனசில் எழுந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த ஜாதகர் மிதுன லக்கினத்தில் வந்து லக்னாதிபதி போய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா, 6 கூடையனும் கூடையும் 11 கூடையும் கூடையும் சேர்க்கப்பட்டு 3ஆம் இடம், அதாவது சிம்மத்தில் இருக்கார். சிம்மம் என்பது என்ன? ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு வீடு, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வீடு சிம்மம். அந்த இடத்துக்கு போய் லக்னாதிபதி போய் உட்காந்துட்டார். செவ்வாய் புதன் சேர்க்கை. அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கைன்னா, செவ்வாய் யாரு? 6ஆம் அதிபதி, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். இந்த ஜாதகத்துக்கு உத்தியோகம் பார்ப்பது லாபத்தை கொடுக்கும். பிறர்கிட்ட அடிமையாக வேலை செய்வது லாபத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி யார் கூட சேர்ந்துருக்கான்னா, 6ஆம் அதிபதி எதிரி கூட சேர்ந்துட்டான். அப்போ எதிரிங்கிறது யாரு? ஒரு வேலை பார்க்கக்கூடிய அடுத்தவங்ககிட்ட நம்ம வேலை பார்த்தா நமக்கு நல்லது, அப்போ உத்தியோகம் பார்த்தா நல்லது அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும், பிறர்கிட்ட நம்ம அடிமையாக வேலை செஞ்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும், அதிகாரம் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். ஏன்னா சூரியனோட வீட்டில் செவ்வாய் புதன் சேர்க்கை. அப்போ அந்த சூரியன்கிற வீட்டில் இருக்கும்போது லக்னாதிபதிக்கு கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா செவ்வாங்கிற கிரகத்தோட சேர்க்கப்பட்டதுனால லாபத்தையும் கொடுக்கும். லாப வெள்ளின்னு சொல்ல முடியும். நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உத்தியோகத்தையும் கொடுக்கும். உத்தியோகம் தான் அந்த ஜாதகத்துக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும். சொந்தமாக தொழில் செய்தார்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இவரோட லைஃபு முடிஞ்சு போச்சு. அதாவது அதுக்கப்புறம் வருமானம் இருக்காது. அதுக்கப்புறம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு நிலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் 10ஆம் அதிபதி பாதகாதிபதி. குரு பகவான் யாரோட சாரத்தை பெற்றிருக்காரு? சூரியனோட சாரத்தை பெற்று 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயம். அப்போ 12ஆம் இடம் விரயம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி விரயத்தில் போய் இருப்பது, தொழில் செஞ்ச விரயம் நிச்சயமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டாகும். அப்போ இந்த ஜாதகருக்கு சொந்த தொழிலுக்கு சிறப்பு இல்லை. கடைசி வரைக்கும் பிரைவேட் வேலை, மற்றவர்கிட்ட வேலை செய்வது நல்லதை கொடுக்கும். அப்போ இவர் முதலீடு போட்டு தொழில் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்விக்கு இந்த ஜாதகத்துக்கு சொல்லியாச்சு. இதுதான் இந்த ஜாதக தீர்வான ஒரு முடிவுன்னு வச்சுக்கலேன். அடுத்ததாக
இவர் கேட்ட மனைவி ஸ்தானத்துக்கு ஏன் உடல் ரீதியில் பிரச்சனை இருக்குதா, அதுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கார். ஆரோக்கிய நிலை கேட்டிருக்கார். இப்போ ஆரோக்கியம் நிலை கேட்டாமல் ஆரோக்கியம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் இல்லை அப்படின்னா, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். அந்த 7ஆம் அதிபதி கோச்சார் ரீதியா இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தா, 7ஆம் அதிபதியோட சேர்க்கப்பட்டிருக்கார். அதாவது குரு வந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவர் 12ஆம் இடத்துல இருக்கனால 7ஆம் அதிபதினால இந்த ஜாதகத்துக்கு தொந்தரவு இல்ல. ஆனா, ஜாதகத்தோட 7ஆம் அதிபதி போய் 6ல இருப்பது உடல் ரீதியான ஒரு நோய கொடுக்கும். ஏன்னா, நோய்ங்கிற ஸ்தானத்துல போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறனால, அந்த தன்மையில இந்த ஜாதகத்துக்கு நோய கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டா, இந்த குரு 1 வருஷ காலமாவே இப்ப கோச்சார் ரீதியா ரிஷபத்துல இருக்கார். ஜனன குருவ போய் டச் பண்ணிட்டார். அப்ப ஜனன குருவ டச் பண்ணும்போது நோய் அதிகரிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு. ஏன்னா குருங்கிறது ஒரு உடல் பருமனமாகி, அதுக்கப்புறம் ஒரு ஜவ்வு பிரச்சனை, அடுத்தது நீரிழிவு நோய், சர்க்கரை பிரச்சனை, இப்ப பிரஷரு இதெல்லாம் குடுக்குறதெல்லாம் குரு தலையில பிரச்சனை குடுப்பாரு, முட்டியில பிரச்சனை குடுப்பாரு, ஜவ் பிரச்சனைய குடுப்பாரு. உடம்பு வளர்ச்சிய போட்டு பருமன குடுப்பாரு. இதெல்லாம் குரு குடுக்கக்கூடிய வேலை. அது சூரியனோட சாரத்தில இருக்கனால, தலையில பிரஷர் கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மைலாம் இருக்கும். அப்ப இவங்க அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற தன்மை. அடிக்கடி மெடிக்கல் செக்கப் போறதும், டாக்டர பார்ப்பதும் சிறப்பை தரும். ஏன்னா சூரியன் என்பது அரசு. அரசு சார்ந்த ஒரு நிலைப்பாட்டில அந்த கிரகம் இருக்கும்போது, அத அடிக்கடி பார்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும். அப்ப இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நிலைப்பாடு உண்டு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ஆரோக்கியத்த சரி செய்ய மருத்துவரை அணுகுவது நல்லது. அப்ப சூரிய பகவானுக்கு இந்த ஜாதகர் வந்து காலையில எந்திரிச்சோன சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ஒரு சிறப்பு. சூரிய பகவானுக்கு விளக்கு போடுவது, அதாவது நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. சிவன் கோயில்ல இருக்கிற சூரிய பகவானுக்கு அக்னி மூலையில இருப்பாரு. அதுக்கு வந்து தீபம் ஏத்துவது இவங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை கொடுக்கும். அடுத்ததாக குழந்தைகள பத்தி கேட்டிருக்காரு. குழந்தை. அதாவது 2 கிரகம் புத்திரஸ்தானத்தில இருக்குது. 2 வாரிசுக்கு உண்டு அப்படிங்கிற தன்மையை எடுத்துக்கலாம். அப்ப இந்த 5ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆயில்யம் என்று லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று 2ல் இருக்கார். அப்ப 5ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்குது. ராகுவோட சாரத்தை பெற்று. அப்ப இவங்க என்ன கல்வி படிக்கலாம்? புத்திரஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் என்ன கல்வியில சேர்த்தலாம் அப்படின்னு, கல்வி ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப 5ஆம் அதிபதி கோச்சார் ரீதியா 6க்கு போறாரு. அது புத்திரஸ்தானத்துக்கு 5ஆம் அதிபதி கோச்சார் ரீதியா 6க்கு போயிட்டார் சனி. அப்ப இவங்க வந்து தொழில் கல்வியை படிக்க வைக்குவது, தொழில் கல்வியை தேர்வு செய்து படிக்க வைப்பது, அவங்களுக்கு கல்வியில மேன்மையை கொடுக்கும். அதே மாரி சந்திரன் ராகுனால அந்நிய சம்பந்தமான ஒரு படிப்பு இந்த ஜாதகத்துக்கு அந்த கல்வி துணை புரியும்னு வச்சுங்களேன். அப்ப இருக்கிற இடத்துலருந்து படிப்பது சிறப்பில்ல. வெளியில போய் படிச்சாங்கன்னா நல்லது. அதே மாரி போகக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா சூரியனோட சாரத்தை பெற்று சுக்கிர பகவான் 2ல இருக்கிறனால, தொழில் கல்வி படிக்க வச்சா வருமானத்தை கொடுக்கும். அப்படிங்கிறத தொழில் கல்வியை தேர்வு செய்து படிக்க வைப்பது நல்லது. சந்திரன் ராகு இருக்கனால அந்நிய கல்வி சிறப்பை தரும். தாய்மொழி கல்வியோட வெளியில போய் படிச்சு வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில 2மே ராகுவோட சாரம். அப்ப அந்நியர் சம்பந்தமான ஒரு நிகழ்வு நல்லாயிருக்கும். அதான் புதன் வந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கனால, தொழில் கல்விக்கு வந்து சிறப்பை தருது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இந்த ஜாதகர் கேட்ட 3 கேள்விக்கும் இதுதான் பதில். இதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை நம்ம பார்க்கும்போது, அவருக்கு தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சொந்த தொழில் ஆகாது. இப்ப கோச்சார் ரீதியாவும் சனி பகவான் இவருக்கு வந்து அவயோகத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அதனால அவயோகத்த குடுத்துருவாரு. 10ல வேற இப்போ கர்மஸ்தானத்துக்கு 10க்கு போயிட்டார் சனி பகவான். அஷ்டமாதிபதி 10க்கு போம்போது பிரச்சனைகள் நெறையா உண்டு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கனால, தொழில் செய்ய வேண்டாங்க. எப்பொழுதுமே தொழில் செய்ய வேண்டாம். சொந்த தொழில் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாகும். அடுத்தது மனைவிக்கு அடிக்கடி நீங்க வந்து டாக்டர் மருத்துவரை பார்ப்பது சிறப்பை தரும். குழந்தைங்களுக்கு இங்கிருந்து படிக்கிறத விட வெளியிலிருந்து படிக்க வைப்பது சிறப்பை தரும். நல்ல தொழில் கல்வியை தேர்வு செய்து படிக்க வைங்க. உங்களுக்கு சால சிறந்ததாகும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன்.